எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மீந்த சப்பாத்தி வச்சு இப்போ ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம். சில்லி சப்பாத்தி செய்ய போகிறோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் கிள்ளி கிள்ளி வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும். ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா ஹோட்டல் தர மாதிரி கொஞ்சம் ஹார்டாகிடும். இல்லை சாஃப்டாக வேணும்னா நம்ம இப்படியே கூட தாளிச்சிட்டு செய்யலாம். இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 2, இதுக்கு பதில் கொடை மிளகாவும் போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, தக்காளியும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா சூடான உடனே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறைய பொரிக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்த மாதிரியான எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு 2 திருப்பிட்டு எடுத்துட்டு திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா ஹோட்டலில் பண்ணுற மாதிரியான டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேம் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இந்த மாதிரி பொரிச்சு வச்சாச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கும் பொரிக்கலாம். இல்லை அப்படியே சாஃப்டாக வேணும்னா நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் போட்டு உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணும்னா இன்னும் நிறையவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா இது போட்டுட்டு கம்மி பண்ணிடணும், ஏன்னா அது வந்து கருகிடும். இது போட்டதும் உப்பு, சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், அதனால் இந்த இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் போட்டு 2 முறை கிளறி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து சாஸ் போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து இதோட கொஞ்சம் மிங்கிளாகும். இப்போ தீ வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி சாஸ் போட்டுக்கலாம். இது தக்காளி வதக்கினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சாஸ் போட்டோம்னா நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது வந்து மீந்த சப்பாத்தியை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.